ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ வந்து நான் கோதுமை மாவுல உங்களுக்கு போலி பண்ணி காட்டப் போறேன். ஏற்கனவே மைதா போலி பண்ணி காட்டியிருக்கிறேன். அதனால ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். மஞ்சப்பொடி, உப்பு போட்டு பசைய போறேன். ஏற்கனவே பூரணம் பண்ணது இருக்கு. கொழக்கட்டைக்கு பண்ண பூரணம். அதில தான் மீந்தது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதனால போலி பண்ணிடலான்னு. இந்த 1 கப்புக்கு வந்து 4 உருண்டை வரும் உங்களுக்கு. 4 உருண்டை மாவு என்கிட்ட பூரணமும் கொஞ்சம் கூட தான் இருக்குது. பரவாயில்ல போரும்ன்ட்டு. மஞ்சப்பொடி கொஞ்சம் கலருக்காக கொஞ்சம் உப்பு போடணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. அதனால் உப்பு கொஞ்சம் போட்டு நான் நான் எதான எண்ணெய் நல்லெண்ணெயோ கடலெண்ணெயோ எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணுங்கள். ஊற்றி நிறையா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றணும். போலிக்கு ஊற்றி தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மாவை பசைஞ்சு வச்சுங்க. நான் அந்த பாருங்க பூரணம் இன்றைக்கி கொழக்கட்டை பண்ணேன் தை வெள்ளிக்கிழமைக்கு. மீதி பூரணம் இருந்தது. அதை என்ன பண்ணுறதுன்னு தெரில. சீயம் கூட போடலாம். நம்ம இதில் அரிசியும் உளுந்தும் கலந்து சீயம் கூட பண்ணலாம். இன்றைக்கி நான் போலி பண்ணலான்னு பண்ணியாச்சு. இதை பாருங்கள் கொஞ்சம் மேலே எண்ணெயை தடவி நல்லா ஊற வைப்போம். 2 hours ஊறணும். நம்ம உடனே வந்து பண்ண முடியாது. நல்லா ஹார்டாக இருக்கும் மாவு. ஊற தான் சாஃப்டாக இருக்கும் போலி. இது கோதுமை வேறு கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். அதனால் நான் பண்ணும்போது உங்களுக்கு காட்டுறேன். இந்த பாருங்கள் காற்றால் பசைஞ்சு வச்சது. இப்போ ஈவினிங் தான் பண்ணுறேன் ஸ்நாக்ஸ் மாதிரி. நல்லா ஊறிட்டு ஆனாலும் ஹார்டாக இருக்குது பாருங்கள். மைதா வந்து இலகுவாக இருக்கும். ஆனால் கோதுமை மாவு வந்து ஹார்டாக தான் இருக்கும். ஆனால் நம்ம ஒரு வாட்டி இது மாதிரியும் ட்ரை பண்ணலாம். ஹெல்த்துக்கு நல்லதில்லை கோதுமை மாவு மைதாவோட. நல்லா ட்ரை பண்ணுவோம். நல்லா பசைஞ்சிட்டு 4 உருண்டையாக 4 பூரணம் உருட்டி 3 பூரணம் உருட்டி வச்சுருக்கேன். 4 உருண்டை. இன்னொரு பூரணம் இருக்குது என்கிட்ட. அப்புறமா காட்டலான்னு உங்கள்கிட்ட. இந்த பாருங்கள் பிளாஸ்டிக் இது இருந்ததுன்னா உங்கள்கிட்ட இலை இருந்ததுன்னா இலையில தட்டலாம். என்கிட்ட இலை இல்லை. பிளாஸ்டிக் கவரில் கொஞ்சம் எண்ணெய் தடவி அதில் ஒரு உருண்டை மாவை வச்சு அதுக்கு தகுந்தாப்பில் மாவு உருட்டிங்க. பூரணுக்கு தகுந்தாப்பில் மாவு. இது கொஞ்சம் விரிசல் தான் விடும். இந்த பாருங்கள் விரிசல் விட்டுடுது. ஆனாலும் நம்ம வந்து கொஞ்சம் நல்லா அழுத்தி உள்ளங்கையை வச்சு நல்லா விரலால் இழுத்து நம்ம வந்து மைதானா ஈஸியாக வரும். உங்களுக்கு கோதுமை மாவு கொஞ்சம் கஷ்டம். அதனால் பூரணத்தை உள்ளே வச்சு நம்ம ஃபுல்லும் மூடிட்டு 4 பக்கம் மூடணும். உங்களுக்கு ஏற்கனவே நான் வந்து மைதா போலியும் பண்ணி காட்டியிருக்கேன். இந்த பாருங்கள் உருட்டியாச்சு. இப்போ இன்னும் கொஞ்சம் எண்ணெயை அடியில் தடவிட்டு எண்ணெய் தடவை தான் நல்லா வரும். கொஞ்சம் எண்ணெயை தடவிட்டு இந்த மாவை எடுத்து உருட்டி அந்த இடத்துல வச்சு தட்டுவோம். கையால் ப்ரெஸ் பண்ணி ஃபஸ்ட்டு கையால் ப்ரெஸ் பண்ணிங்க. நான் விரலால் பண்ணாலும் விரல் படும். பரவாயில்ல தப்பு இல்லை. கையால் இதுங்கிட்டு நான் ஒன்று தட்டியாச்சு. இன்னொன்று காட்டுவோன்னு இந்த பாருங்கள் இன்னொரு மாவு எடுத்து. ஏன்னா கொஞ்சம் குண்டாக தான் வரும். நம்ம மைதா போலி மாதிரி ரொம்ப மெல்லிஸாக வராது. இது கொஞ்சம் வெளியில் பூரணம் வருது. ஆக்சுவலாக இந்த கோதுமை மாவில் இது ஒரு ஃபால்ட்டாக இருக்குது. அதனால் நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். மைதாவும் கோதுமும் சேர்த்து பண்ணியிருக்கேன். கோதுமை மட்டும் தனியாக பண்ணதில்லை. இப்போ பண்ணியாச்சு பாருங்கள். கொஞ்சம் நடுவில் கொஞ்சம் பூரணம் தெரியறது. இருந்தாலும் ஒன்றும் பரவாயில்ல. நம்ம வந்து ஹெல்த்தாக சாப்பிடுவோம். இப்போ வந்து பண்ணியாச்சு. ஒரு வந்து தோசைக்கல்லில் கொஞ்சம் நெய்யை ஊற்றிட்டு இந்த போலியை போட்டு நெய்யில் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். நீங்கள் இல்லை நெய் ஃபுல்லும் வேண்டான்னா கொஞ்சம் நெய்யும் மிக்ஸ் பண்ணி வச்சுங்க. போட்டு திருப்பி போட்டாச்சு. கொஞ்சம் நெய் ஊற்றுங்க. இது மாதிரி 2 பக்கமும் திருப்பி போட்டு சிம்மில் வச்சு தட்டுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இல்லைன்னா கருகி போயிடும். ஆக்சுவலாக 2 பக்கமும் திருப்பி போட்டு சிம்மில் வச்சு தட்டி மேலே கொஞ்சம் நெய்யை தடவிட்டு கொடுங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பாருங்க ஒன்று தட்டியாச்சு. இன்னொன்று தட்டும்போது காட்டுறேன். இந்த பாருங்க இன்னொன்று போட்டிருக்கேன். உங்களுக்கு 2 போலி காட்டினேன். இல்லை உங்கள்கிட்ட 2 போலி காட்டினால 2த்தையும் காட்டிடுவோம். இந்த பாருங்க சுவையான போலி தயார். நீங்களும் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சூடாக பண்ணி உடனே சாப்பிடுங்க. கோதுமை மாவில் ஆறி போயிடும். மைதாவான சாஃப்டாக இருக்கும் கோதுமை. இந்த பாருங்க ஒன்று டேஸ்ட் பார்த்தா ரொம்ப நல்லா இருந்தது. அதனால் நீங்களும் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.